Hi viewers, welcome to Filmy Craft. நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட் நம்ம பார்க்க போற படம் 2012ல ஒரு ஸ்பானிஷ் டிசாஸ்டர் டிராமாவாக ரிலீஸ் ஆன தி இம்பாசிபிள். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். 2004 டிசம்பர் 26 இந்த நாளை நம்ம எல்லாரும் அவ்வளவு லேசில் மறந்திருக்க முடியாது. காரணம் என்னன்னா சுனாமி அப்படிங்கிற ஒரு பெரிய அரக்கன் பல குடும்பங்களை புரட்டி போட்ட நாள் அது. அப்படிப்பட்ட சுனாமியில மாட்டிக்கிட்டு நிர்கதியாய் நின்ன ஒரு குடும்பத்துடைய கதை தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இப்போ இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோயினுடைய பேரு மரியா. இவங்க பேசிக்காக ஒரு டாக்டர். இவங்களுக்கு ஹென்றி அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அதே மாதிரியே லூகஸ், தாமஸ், சைமன் அப்படின்னு 3 பசங்களும் இவங்களுக்கு இருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜப்பான்ல வேலை பார்க்கறனால இவங்களும் அங்கேயே தான் இருக்காங்க. இப்போ டிசம்பர் 24ஆம் தேதி இவங்க எல்லாரும் ஜப்பான்ல இருந்து தாய்லாந்துல இருக்கிற ஆர்கிட் பீச் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசார்ட்டுக்கு கிறிஸ்மஸை ஜாலியா ஒரு வெக்கேஷன் மாதிரி போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ரிசார்ட்டுக்கு வர்றாங்க. இவங்க பிளான் பண்ணதுபடி 24ஆம் தேதி அந்த ரிசார்ட்டுக்கு இவங்க வந்துடுறாங்க. 24ஆம் தேதியும் சரி, மறுநாள் கிறிஸ்மஸும் சரி, குடும்பம் ரொம்ப ஜாலியா எல்லா செலிப்ரேஷனும் பண்றாங்க. இப்போ 26ஆம் தேதி காலையில ஆகுது. இவங்க எல்லாரும் அந்த ரிசார்ட்டுக்கு பக்கத்துல வெளியே இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூலுங்கிறதே கிட்டத்தட்ட பீச்ல இருந்து ஒரு 40-50 மீட்டர்ல தான் இருக்கு. இங்க இருந்து பார்த்தா பீச் அழகா வர்றது நமக்கு நல்லா தெரியுது. இந்த தூரத்துல இருந்துகிட்டு இவங்க எல்லாரும், இந்த பசங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் ஸ்விம்மிங் பூலோட அந்த பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப பறவைகளுக்கு மத்தியில மிகப்பெரிய சலசலப்பு, ஏதோ ஒரு மிகப்பெரிய அதிர்வு அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு புரியுது. ஆனா அது என்னதான் அதிர்வு, எதனால இது உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சுனாமி அந்த இடத்தையே சுருட்டிட்டு போகுது. இதுக்கப்புறம் இந்த சுனாமியில சுத்திட்டு போய் நிர்கதியாய் நின்ன இந்த ஹீரோயினுடைய குடும்பத்துக்கு கடைசியில என்னதான் ஆச்சு அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்தை எந்த அளவுக்கு உண்மைக்கு ரொம்ப கிட்ட நேர்த்தியாக அவங்க படமாக்குனாங்க அப்படிங்கிற விதம். உதாரணத்துக்கு இந்த படம் ஸ்பெயினை சேர்ந்த மரியா அப்படிங்கிற ஒரு லேடி, அவங்களுடைய இதே மாதிரி 3 பசங்க, ஒரு ஹஸ்பண்டோட அவங்க குடும்பம் சுனாமியில மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாச்சு அப்படிங்கிற ஒரு உண்மை கதையை அடிப்படையாக வச்சுதான் அந்த படமே எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மரியாவுடைய ஃபேமிலிட்ட இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம் இவங்க எல்லாரும் இந்த படக்குழு போய் பேசும்போது, சுனாமி முதல்ல உங்க மேல வந்து அப்படி இறங்கினப்ப அந்த இடத்த மொத்தமா வெள்ள மாதிரி அடிச்சுட்டு போனப்ப அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதெல்லாம் சத்தம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய தலைக்கு மேல இல்ல ஒரு காதுக்கு பக்கத்துல ஒரு பிளைட், ஒரு ஜெட்டு அவ்வளவு தூரம் இறங்கி பறந்துச்சுன்னா அதனுடைய சத்தம் எந்த அளவுக்கு நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு இருக்குமோ அவ்வளவு தூரம் பயங்கர சத்தமாக இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். இதுக்காகவே படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான கடலை அழகா அப்படி ஒரு ஏரியல் ஷாட் மாதிரி மேல இருந்து காமிச்சிட்டு, அடுத்த சீன்ல நம்ம எதிர்பார்க்காத தருணத்துல நம்ம தலையை ஒட்டி ஒரு பிளைட் ஜெட்டு சல்லுன்னு அப்படி ஸ்கிரீனுக்குள்ள உள்ள போகும். அவ்வளவு சத்தமாக ஆடியன்ஸுக்கு அவங்க சுனாமி வந்தப்ப அந்த தருணம் எப்படி இருந்தது, அந்த சவுண்ட் எப்படி இருந்ததுங்கிறத ஆடியன்ஸுக்கும் கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃப்ரேமை டைரக்டர் வச்சாராம். அதே மாதிரியே ஒரு சுனாமி, அதுல மாட்டிக்கிற ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இத சும்மா பேருக்கு ஒரு செட்டப் போட்டு ஃபுல்லா விஎஃப்எக்ஸ்லயே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா உண்மைக்கு நெருக்கமாக ஆடியன்ஸை அப்படியே உட்கார வச்சு அந்த நிலைமையிலேயே அவங்க இருக்கிற மாதிரி அவங்களை ஃபீல் பண்ண வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஸ்பெயின்லயே ஒரு பெரிய வாட்டர் டேங்கை வச்சு ஒரு செட்டு ஒன்று போட்டாங்க. அந்த செட்டுல ஒரு சுனாமி வந்து ஒரு ஆளை எடுத்துட்டு போகும்போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும், அது கார் பஸ்ஸையே தூக்கிட்டு போயிடும் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரை இவங்க ஆர்டிபிஷியலா அந்த வாட்டர் டேங்க்குள்ளேயே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்டர் டேங்குக்குள்ள ஹீரோயினுடைய மூத்த பையனாக டாம் ஹாலண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகை நடிச்சிருப்பாரு. அவர் தான் இந்த லூக்கஸ்ங்கிற ரோலை பிளே பண்ணியிருப்பாரு. அவரையும் தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. அதை வச்சே தான் இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே சொன்னாங்களாம், ஒரு உண்மையான சுனாமியில மாட்டிக்கிட்டா மூச்சு பேச்சே இல்லாத அளவுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோமோ அந்த அளவுக்கு உண்மையாக ஒரு பெரிய நைட்மேராகவே இருந்தது இந்த டேங்குள்ள இருந்து ஷூட் பண்றதே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணா மட்டும்தான் ஆடியன்ஸால அப்படி ஃபீல் பண்ண முடியும்னு நினைச்சிருக்காரு டைரக்டர். உண்மையா சொல்றேன், இந்த படம் பாருங்க, சுனாமி அடிச்சிட்டு உள்ள வந்து அந்த அம்மாவும் பையனும் ஒரு பக்கம் பிரிஞ்சு தண்ணீரை போகும்போது
கண்கூட சுனாமியில அடிச்சுட்டு போனா எப்படி இருக்குமோ, ஏன்னா நம்ம பல நியூஸ் சேனல்ல பார்த்துருப்போம். அதெல்லாம் எப்படி உண்மையாக அந்த சம்பவம் நடந்திருக்குமோ, எப்படி ஆள் மாட்டியிருப்பாங்களோ அப்படியே தத்ரூபமாக அந்த காட்சி எடுக்கப்பட்டிருக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தினாலேயே குறிப்பாக இந்த 2 பேர் ஹீரோயின், ஹாலிவுட்லயே ரொம்ப பிடிச்ச ஒரு சில ஹீரோயின்ஸ்ல நயோமி வாட்ஸும் ஒரு ஆளு. அவங்க தான் இதுல மரியாங்கிற அந்த அம்மாவுடைய கதாபாத்திரத்தை பிளே பண்ணிருப்பாங்க. இவங்களும் சரி, அந்த லூக்கஸ் அப்படிங்கிற ரோலை பிளே பண்ண டாம் ஹாலண்டும் சரி, பல விருதுகளை இந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக நயோமி வாட்ஸ் வந்து ஆஸ்கார்ல இருந்து கோல்டன் குளோப் வரைக்கும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்காக நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்கு. இது மட்டும் இல்லாம ஸ்பெயின்ல கோயா அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிக உயரிய விருது ஒன்று இருக்கு. அந்த விருதுலையும் இந்த படம் கிட்டத்தட்ட 5 அவார்டு அடிச்சிருக்கு. பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் எடிட்டர், பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பல விருதுகளை அந்த விருதுலையும் இது வென்றிருக்கு. இந்த படம் எந்த அளவுக்கு பக்காவா எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த படத்தில் நடிச்ச அவ்வளவு பேருமே அந்தந்த கதாபாத்திரமாக நிற்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கதாபாத்திரம் அவங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல வீட்டுக்கோ கால் பண்ணி கூட வந்து எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டேன், அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல, நான் மட்டும்தான் உயிரோட இருக்கேன், அவங்க கிட்ட இருந்து ஏதாவது கால் வந்ததா அப்படின்னு கேட்டு அதை வந்து ஒரு துடிப்போட பேசுற ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அந்த ஷாட் பார்க்கும்போது நம்மளையும் அறியாமல் நமக்கே கண்கலங்கும். அவ்வளவு சூப்பராக அந்த சீன் வந்திருக்கும். அதே மாதிரியே தி ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் படத்தை, ஒரு ஸ்பானிஷ் ஹாரர் படம், அதையும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த படத்துடைய டெக்னிக்கல் குரூ, அதாவது டைரக்டர், சினிமோட்டோகிராஃபர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர், அந்த படத்துடைய எடிட்டர், அதே டெக்னிக்கல் குரூ எடுத்த இன்னொரு அருமையான படம் தான் தி இம்பாசிபிள். உண்மையாக இந்த படத்துல அப்படி ஒரு எஃபர்ட்டை போட்டு யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நேர்த்தியான அவுட்புட் அவங்க கொடுத்திருப்பாங்க. அதை படம் பேசும், நீங்க பாருங்க. இந்த படத்துடைய அடல்ட் கண்டென்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்துல ஒரே ஒரு அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அதை நீங்க அடல்ட் கண்டென்ட்லாம் சொல்ல முடியாது. அவன் உசுருக்கு ஊசலாடிட்டு அலையோட அடிச்சுக்கிட்டு போகும்போது அங்கங்க நம்ம அடல்ட் கண்டென்ட்லாம் பாக்குறது. அதனால நிச்சயமாக இந்த படம் ஃபேமிலியோட பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்லயே அவைலபிளாக இருக்கு, பார்த்து ரசியுங்க. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.